இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் பற்றி பேச போகின்றோம் என்று சொல்லி அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். இன்றைய தீபாவளி நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய அந்த தீபாவளி தினத்தை பற்றி நாங்களும் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றோம். தீபாவளி அப்படின்னு சொன்னாலே எல்லோருடைய மனதிலும் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும், இனம் தெரியாத ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்றது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. என்று சொன்னால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த பண்டிகைகள் என்று சொன்னால் அவர்களை அறியாமலே ஒரு சந்தோஷம் நிலவக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது தீபாவளி பண்டிகையை இன்றைய நாளிலும் எல்லோருமே சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருப்பீர்கள். பலர் சிறுவயதிலிருந்தே தீபாவளி என்று சொன்னால் என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் போன்ற பல விடயங்களை அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது தீபங்கள் ஏற்றி நாங்கள் தீபாவளியை கொண்டாடுவோம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது மாத்திரமல்லாமல் அறியாமை என்கிறதான அந்த இருளை போக்கி எங்களுடைய வாழ்க்கையை சிறந்த ஒரு நிலைக்கு கொண்டு செல்வது அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையிலேயே பண்டிகைகள் கொண்டாடப்படுவது ஒரு நல்ல நோக்கங்களுக்காகத்தான் இருக்கின்றது. அந்த பண்டிகைகளின் ஊடாக நாங்கள் நல்ல பண்புகளையும் வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அனைத்து பண்டிகைகளுக்கும் அநேகமாக சிறுவர்கள் என்ன செய்வார்கள், புதிய ஆடைகள் எடுத்து அது மாத்திரமில்லாமல் கோலம் போட்டு வீட்டிலே வீட்டை அலங்கரித்து அது மாத்திரமில்லாமல் பட்டாசுகளை கொளுத்தி இவ்வாறு பண்டிகைகளை கொண்டாடுவது வழக்கம். இது ஒரு சந்தோஷமான காரியம்தான். ஆனால் நாங்கள் சில விடயங்களை எங்களுடைய மனதில் வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எல்லோருமே ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சிறுவர்கள் சில சமயங்களில் ஒரு ஆடை எடுப்பதற்கு கூட சிலர் ஒரு பணம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது உணவு உண்பதற்கு கூட சில பிள்ளைகள் தவித்துக் கொண்டிருப்பார்கள். இன்றைய நாள்ல வாரகம் உணவு உண்ண வேண்டும் என்று சொல்லி. ஒரு சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது பண்டிகை நாட்களிலே அதிக அளவாக பலகாரங்களாக இருக்கட்டும் அல்லது உணவு வகைகளாக இருக்கட்டும் தங்களுக்கு பிடித்தது போல செய்து அதிக அளவாக எடுத்து தேவையற்ற விதத்தில் கொட்டுகின்ற ஒரு நிலை கூட இருக்கும். இவ்வாறாக எல்லாம் நாங்கள் ஒரு சமனான மனநிலையில் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுகின்றோம், சரியான ஒரு விடயம்தான். மாறாக அந்த தீபாவளியை கொண்டாட முடியாமல் உணவு உண்ண முடியாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் அவற்றை கொடுக்க முடியும். எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்ய முடியும். அவ்வாறு இருக்கின்ற போது எல்லோருமே சந்தோஷமாக ஒரு பண்டிகையை கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் இது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் வீதியோரங்களிலே அது மாத்திரமல்லாமல் எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ பணம் ஒரு பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் ஒரு உணவிற்கு போராடி கொண்டிருக்கின்ற சிறுவர்கள் பெரியவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த பண்டிகை காலங்களில் நாங்கள் எங்களால் முடிந்த வரைக்குமே உதவி செய்ய வேண்டும். இன்னொரு விதத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது சிலர் என்ன செய்வார்கள், இந்த பட்டாசுகள் கொளுத்துவது என்பது அநேகருக்கு பிடித்த ஒரு காரியமாக இருக்கும். தீபாவளி பண்டிகைகள் என்று சொன்னால் அது தனியான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி பலர் இருப்பார்கள். அவர் நாங்கள் பார்க்கின்ற போது பட்டாசுகள் கொளுத்துவது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது போல நீங்கள் கொளுத்திக் கொள்ளலாம். மாறாக நாங்கள் காலையிலே வீதிகளில் வருகின்ற போது நாங்கள் பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் அந்த எவ்வாறு சொல்வது, இந்த காகித தாள்கள் அவ்வாறு எல்லா இடமுமே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவற்றில் எல்லாவற்றையும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சந்தோஷமான நாளில் சந்தோஷமாக நாங்கள் பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற காலங்களில் இந்த சிறிய சிறிய விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இது சுற்றுச்சூழலை பாதிக்க செய்கின்ற விடயங்களில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் தீபாவளி என்று சொல்லி பட்டாசு கொளுத்தி விடுவோம். நாளைய தினம் சாதாரணமாக நாங்கள் வேலைகளுக்கு செல்கின்ற போது எத்தனை பேருக்கு இடையூறாக இருக்கும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையிலேயே சந்தோஷமாக இந்த பண்டிகையை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற போது நல்ல பண்புகளை நினைவுபடுத்த வேண்டும், பகிர்ந்து உண்ண வேண்டும். இன்றைய நாளில் மிகவுமே கவனமாக இருக்க வேண்டும். சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு மன சந்தோஷத்தில் எங்கு செல்லுகின்றோம் என்று கூட தெரியாமல் எவ்வாறு இருக்கின்ற இந்த நாட்களில் செல்ஃபி எடுக்க வேண்டும், புகைப்படங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தனியான ஒருவராக தெரிய வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய அந்த ஆசைகளின் நிமித்தம் எத்தனையோ ஆபத்துக்களை எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு விடயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக நாங்கள் பண்டிகைகளை கொண்டாட வேண்டும், இல்லையா ஹரிகரன்? நிச்சயமா. அப்ப மீண்டும் ஒரு தடவை சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டோம். இப்போ தீபாவளி என்று வரும்போது தீபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கிறது. தீபம் என்றாலே ஒளியாகத்தான் இருக்கும். ஒளி என்பது இருளை நீக்கி எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது, தூய்மையின் அடையாளமாக ஒளி பார்க்கப்படுது. குறிப்பாக நாங்கள் கூறியது போலவே தமிழர்களுடைய வாழ்வியல் இந்த தீபங்களோடு ஒளிமயமான வாழ்வியலோடு நிறைந்ததாக இருக்குது. அது மங்களகாரியமாக இருந்தாலும் சரி, அமங்கலகாரியமாக இருந்தாலும் சரி, தீபம் ஏற்றுதல் என்ற முறை எங்களோடு பிணைந்த ஒன்றாக இருக்குது. தீபம் என்பது எந்த பெரிய துன்பங்கள் கஷ்டங்களையும் விலக்கி எங்களுக்கு ஒளியை பாய்ச்சுவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைய தீப திருநாள் நல்வாழ்த்தில் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அறியாமை, இயலாமை, எங்களால் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாமே எதிர் எண்ணங்கள் எல்லாமே எங்களை விட்டு விலகி இன்றைய தினத்திலிருந்து புத்துணர்ச்சியும் புதுமையும் மிக்க நாளாக எங்களுடைய நாட்கள் ஆரம்பிக்க விட வேண்டும். அதற்கான சக்தியை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எங்களுக்கு இறைவன் தந்தருள வேண்டும் என்றும் இறைவனை வேண்டி பிரார்த்தித்து இந்த தீப திருநாள் நாளை நாங்கள் அன்போடு கொண்டாடி கழிக்க வேண்டிய நாளாக இருக்கு. குறிப்பாக இந்த இதிகாச கதைகளை பார்க்கும்போது இந்த
நரகாசுரன் என்ற அசுரன் தேவர்களை தொடர்ச்சியாக வதம் செய்து வந்தான். அவர்களுக்கு தொடர்ச்சியாக குடைச்சலை, அவர்களுக்கு தொடர்ச்சியாக துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தான். இதனால் கஷ்டப்பட்டு வந்த தேவர்கள் நாராயணனிடம் சென்று முறையிடுகிறார்கள். நாராயணன் வந்து இந்த நரகாசுரன் எனும் அசுரனை அழித்து தேவர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தும் தேவர்களுடைய வாழ்வில் ஒரு புத்தொழியை பாய்ச்சிய நாளாக இந்த தீபாவளி நாள் இதிகாச கதைகளூடாக பார்க்கப்படுகிறது. இந்த தினத்தில் எல்லாருமே வந்து குறிப்பாக இந்துக்களுடைய வாழ்வியலிலே எல்லாருமே வந்து நாங்கள் ஆலயங்களுக்கு போவோம், ஆலய பூஜைகள் எல்லாம் முடிந்த பிறகு வீட்டிற்கு வருவோம், புத்தாடைகள் அணிவோம், பட்டாசுகள் வெடித்துக் கொடுத்து எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். அந்த விடத்தில் இன்றைய நாள் மகிழ்ச்சிக்கான நாளாக இருக்குது. குறிப்பாக பண்டிகைகள் என்பது வந்து தனியாக ஆன்மீகம் சார்ந்த விடயங்கள் அல்ல, அது ஒரு சமூகவியல் சார்ந்ததாக இருக்கிறது. எங்களிடம் இருக்கக்கூடிய பிணைப்புகள், மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிணைப்புகளை மனிதர்களோடு மனிதர்கள் அன்பினால் ஒன்றிணைய வேண்டிய நாளாக இருக்குது. குறிப்பாக இன்றைய தினத்திலே வந்து வீடுகளிலே வந்து பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாருமே இன்றைய விடுமுறை நாளிலே ஒன்றாக இருந்து குடும்ப பிணைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இருக்கிறது. பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதாக இருக்கட்டும், வீட்டிலே ஒன்றாக சமைத்து அனைவரும் உண்பதாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரர்கள் உறவினர்களுக்கு கொடுப்பதாக இருக்கட்டும், தூரதேசத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வருவது, நீங்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வது, நண்பர்களோடு சேர்ந்து ஒன்றாக இருப்பது என்று சமூக பிணைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய கோபம், பொறுமை, சண்டை, பொறாமை எல்லாவற்றையுமே மறந்து நாங்கள் ஒன்றாக வாழக்கூடிய நாளாக இந்த பண்டிகை காலம் இருக்குது. எனவே இந்த தீபத்திருநாள் நன்னாளிலும் நாங்கள் இன்றைக்கு எல்லாம் ஒன்றாக இருந்தாலும் இந்த தொலைபேசி சமூக ஊடகங்கள் எங்களை விலக்கிய வைத்திருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப், பேஸ்புக் இவற்றை தான் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் ஆச்சும் அவற்றை எல்லாமே வைத்துவிட்டு நேரடியாக நண்பர்களோடு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம், வீட்டுக்காரோடு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம், அனைவரும் ஒன்றாக இருந்து கொள்வோம், ஒன்றாக ஒரு வெளியிடங்களுக்கு சென்று வருவோம் அல்லது வீட்டிலே உணவை சமைத்து உண்போம். அப்படி இன்றைக்கு இந்த தீபாவளி பண்டிகை நாளிலே பல்வேறு விடயங்கள் எங்களை ஒளிமயமாக்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக எங்களுடைய உள ரீதியாகவே நாங்கள் அனைவரும் ஒளிமயமாக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கும். அதை தாண்டி இன்னொரு விடயம் இந்த மழை காலமாக இருக்கிறது. குறிப்பாக சிறுவர்கள் இந்த தீபாவளி நாளிலே விடுமுறை நாள், டியூஷன் இருக்காது, பாடசாலை இருக்காது, எல்லாருமே வந்து வெளியில சென்று சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுவீர்கள். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த கிணறுகள் இன்றைக்கு மழை நேற்று பெய்த அடைமழையினால் நிரம்பி இருக்கலாம். அதே போல குளங்கள், குட்டைகள், அதே போல எலிக்காய்ச்சலுக்கான வாய்ப்புகள். எனவே சிறுவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த விடயங்களிலே கவனமாக இருந்து கொள்ளும். அதே போல இந்த வெடி போன்ற விடயங்களை, பட்டாசுகளை கொளுத்தும் பொழுதும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று ஒவ்வொரு வருடமும் அறிக்கை. இந்த பண்டிகை தினங்களுக்கு அடுத்த நாட்களிலே தான் வந்து இந்த வாகன விபத்துகள் அதிகரிக்கும். ஒன்று வாகன விபத்துகள் பண்டிகை தினங்களிலே இவர்கள் மது அருந்தி விட்டு செலுத்துவது, இன்னொன்று வந்து இந்த விலங்குகள் வந்து திடீரென வீதிகளிலே வந்து எங்களுடைய வாகனங்களுக்குள் புகுந்து கொள்வது. அது இந்த நாய்களாக இருக்கட்டும், அதே போல் ஆடு மாடுகளாக இருக்கட்டும், இப்படியான விடயங்கள் வந்து ஏன் நடக்கிறது என்றால் நாங்கள் கொளுத்தக்கூடிய பட்டாசுகளால் திடீரென திடுக்குது அந்த விலங்குகள் வந்து வீதியோரங்களில் படுத்து கிடக்கக்கூடிய விலங்குகள் வீதிகள் ஓடி வந்து பல்வேறு விபத்துகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது கடந்த வருடங்களிலே பாரியோர் அனர்த்தமாக இருந்து அதுக்கான சான்றுகளும் இருக்கு. எனவே இந்த காலங்களிலே இந்த பட்டாசுகள் வந்து இப்படியான செய்கைகளையும் செய்யக்கூடியதாக இருப்பதால் வீதி விபத்துகள் தொடர்பாக அல்லது விலங்குகள் தொடர்பாகவும் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்குது. என்றால் தமிழர்களுடைய அடிப்படையில் நாங்கள் அடிக்கடி கூறுவது மனிதநேயம் சார்ந்தது அல்ல, நாங்கள் உயிர்மை நேயம் சார்ந்தவர்களாக இருக்கிறோம். எனவே அடிப்படை அறத்தை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போல இந்த நாளிலே வந்து அன்பினால் நாங்கள் அனைவரும் கட்டி அணைக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீதி விபத்துகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு சந்தோஷமான பண்டிகை காலமாக தீபாவளி இருக்கும்போது தீபாவளிக்கு மறுநாள் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் வந்து பட்டாசு வெடிப்பு, வீதி விபத்துகள் எல்லாம் எங்களுக்கும் துயரத்தை தரக்கூடியதாக. எனவே இந்த சந்தோஷமான நாளிலே யாருக்கும் கவலையை கொடுக்காமல் எங்களை சுற்றத்தோடு சூழ்ந்திருப்பவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்து இந்த தீபாவளி நாளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக கரியரன் சூரியன் கூறியது போலே வந்து சில விடயங்கள் நாங்கள் உண்மையிலேயே கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்று சொன்னால் எப்பொழுதுமே வந்து நாங்கள் மற்றவர்களுடன் பேசுவது என்பதை இன்றைய நாட்களில் குறைந்து கொண்டு வருகின்றது. நாங்கள் அருகில் இருக்கின்ற வீடுகளுக்கு செல்வதோ அல்லது நண்பர்களுடன் பேசுவதோ மிக மிக குறைவாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையிலே இன்றைய இந்த பண்டிகை தினத்திலாவது நாங்கள் வந்து மற்றவர்களுடன் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் தொலைபேசியில் வந்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்காமல் வந்து நேரடியாக நாங்கள் அவர்களுடன் சென்று பேசுவதனூடாக எங்களுக்கு மன அமைதி கிடைக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் எத்தனையோ உள ஆரோக்கியம் நாங்கள் பேணப்படுகின்றது என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும். எத்தனையோ பேருடைய அந்த மனதில் இருக்கின்ற விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கூட இன்று எத்தனையோ பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வந்து இன்றைய நாள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். நாங்கள் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நாளாக கூட இருக்கும். என்று சொன்னால் நாங்கள் பல பேருடன் வந்து கோபம், அது மாத்திரமில்லாமல் பிரச்சனைகள் என்று சொல்லி பேசாமல் இருக்கின்ற ஒரு நிலை கூட இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் மன்னிப்பது என்பது எங்களுடைய நல்ல பண்புகளில் ஒன்றாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வாழப்போகின்ற ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் வந்து நாங்கள் கோபம், பொறாமை என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களை பிரிந்திருக்காமல், உறவுகளை பிரிந்திருக்காமல் இருக்கின்ற நாட்களிலே வந்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே வந்து எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது வந்து நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் அவற்றை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே வந்து இந்த மன்னிப்பு என்கின்ற ஒரு விடயத்தின் ஊடாக வந்து பல உறவுகள் சேரக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் இதை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது நல்ல நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும், பகிர்ந்துண்ண வேண்டும். நாங்கள் குறிப்பாக பார்க்கின்ற போது வளமை போல வந்து தனியாக இருந்து உண்ணுகின்ற போது வந்து வளமையான ஒரு நாளாகவே கழிந்துவிடும். ஆகவே இன்றைய நாளை மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை நீங்களே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் வந்து
பல விடயங்களை நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புத்தாடையை அணிந்து கொண்டு நாங்கள் கோயிலுக்கு சென்று வணங்குவதால் மாத்திரம் வந்து இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக மாறிவிடும், அல்லது வந்து இன்றைய நாளில் நான் சரியான ஒரு விடயத்தை நிறைவேற்றி விட்டேன் என்று பொருள் அல்ல. மாறாக எங்களிடம் இருக்கின்ற இந்த தீபாவளியினுடைய அந்த பொருளுக்கு ஏற்றது போல வந்து எங்களிடம் இருக்கின்ற அந்த அறியாமையை நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் மிக மிக ஒரு நோக்கத்துடன் நாங்கள் செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக வந்து பண்டிகை நாட்களிலே வந்து நாங்கள் பல விடயங்களை சொல்லுவது வழக்கம். இந்த பொறாமையற்று இந்த போட்டி இருக்க வேண்டும், பொறாமை இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சிறு வயதிலிருந்தே கற்கின்ற ஒரு விடயம். அதுபோல வந்து நாங்கள் பல நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், நல்ல விடயங்களை வந்து பழகி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த புறம் பேசுதல், பலரை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த புறம் பேசுகின்ற தன்மையானது இயல்பாகவே அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இதனால் யாருக்கு லாபம் என்பதை அவர்கள் வந்து சிந்திக்க வேண்டும். நாங்கள் புறம் பேசிக் கொண்டிருப்பதனால் வந்து அந்த குறிப்பிட்டவரை பற்றி நாங்கள் நேரடியாக சொல்வதனால் ஏதாவது ஒரு பயன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், அவர் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், பிழைகளை திருத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாறாக நாங்கள் அவரிடம் சொல்லிவிடாமல் புறம் பேசுகின்ற போது வந்து எந்த விதத்திலும் யாருக்கும் பயனில்லாத ஒரு காரியமாக போகின்றது. ஆகவே இந்த பண்புகளை நாங்கள் எங்களிடமிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நன்னாளில் சந்தோஷமாக எல்லோருமே வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அதுபோல வந்து ஹரிஹரன் சொன்னது போலே வந்து இந்த ஆபத்துக்கள் என்பதில் வந்து நாங்கள் மிக கவனமானவர்களாக இருக்கணும். சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் வந்து ஆர்வம் செலுத்துவோம். மாறாக அடுத்த நாள் நாங்கள் பார்க்கின்ற போதுதான் தெரியும், எத்தனையோ சிறுவர்கள் வந்து தெரியாமல் சில சமயங்களில் வந்து வீதியோரங்களிலே இந்த பட்டாசுகளை போடுவதனால் எத்தனையோ பேருக்கு ஆபத்துக்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். சிறுவர்கள் மாத்திரமில்லை, ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை நாங்கள் பார்க்கின்ற போது வீதியோரங்களில் பட்டாசுகளை கொளுத்துவார்கள். வீதியில் யார் செல்கிறார்கள் என்பதை கூட கவனிப்பதில்லை. ஆனால் ஆபத்து நிகழ்ந்ததின் பிற்பாடுதான் அதனை ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆகவே வரும் முன் காத்தல் நன்று என்பது போல வந்து இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு வரும் முன் நாங்கள் எங்களை பாதுகாக்க பழக வேண்டும். இன்று நாங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு செல்லுவோம், பல உறவினர்களை சந்திக்க வேண்டும், அல்லது வந்து வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி பலர் ஏற்கனவே திட்டமிட்டிருப்பீர்கள். நீங்கள் செல்லுகின்ற போது இந்த காலநிலையை வந்து மிக மிக கவனத்தில் கொள்ளுங்கள். என்று சொன்னால் பத்திரிகைகளில் படிக்கக்கூடியதாக இருக்கின்றது, இந்த மழை இன்றைய நாட்களில் வந்து தொடரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும். வீதியோரங்களில் செல்லுகின்ற போது வீதிகள் வந்து இந்த மழை காலங்களிலே எத்தனையோ விடயங்கள் இருக்கும். நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம் தான், வீதியோரங்களில் மரங்கள் முறிவதாக இருக்கட்டும், அல்லது வந்து சில சமயங்களில் நாங்கள் ஒரு கவனம் இல்லாமல் நாங்கள் செல்லுகின்ற போது எத்தனையோ விபத்துக்களை சந்திக்க நேரிடும். ஆகவே இன்றைய இந்த சந்தோஷமான நாளில் நாங்கள் மிக கவனமானவர்களாக நடப்போம், உறவுகளை மதித்து நடப்போம். அது மாத்திரமல்லாமல் பல்வேறு நற்பண்புகளை வளர்த்துக் கொள்வோம். பெற்றோர்கள் முன்னுதாரணமாக செயற்படுங்கள். சடங்குகள் பண்டிகைகள் தொடர்பாக வந்து பெற்றோர்களை பார்த்துத்தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைய நாள் எவ்வாறு நகர்ந்து செல்கின்றது என்பதை வந்து ஒரு சிறு பிள்ளை அவதானித்துக் கொண்டிருந்தால் அதனை வந்து அடுத்த வருடமும் வந்து அதனை அந்த பிள்ளை நினைவு கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே வந்து பெற்றோர்கள் முன்னுதாரணமாக நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் பண்டிகைகளை எவ்வாறு கொண்டாட வேண்டும், அது ஏன் கொண்டாடப்படுகின்றது, எவ்வாறான விடயங்களை கையாள வேண்டும் போன்ற விடயங்களை கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற போது எங்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் பேணப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே வந்து பெற்றோர்கள் முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும். பிள்ளைகளை எப்பொழுதும் பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டும். அவர்கள் மனங்கள் சிந்திக்கும்படியாக அல்லது வந்து அவர்களுடைய மனங்கள் வந்து கவலைப்படும்படியான வார்த்தைகளை நாங்கள் பிரயோகிக்காமல் முடிந்த வரைக்கும் அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அன்பால் ஒவ்வொரு காரியங்களையும் செயற்படுத்த வேண்டும். நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னால் அடிக்கின்ற பிள்ளை தான் வந்து சரியாக படிக்கும் அல்லது வந்து சரியான பழக்கங்களை பழகிக்கொள்ளும் என்று சொல்லி, அது ஒரு வகையினராக இருந்தால் அன்பு என்பது வந்து மிக மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அன்பால் நாங்கள் இந்த உலகையே ஆளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இன்று சந்தோஷமான இந்த நன்னாளிலே வந்து எல்லோருமே அன்பாக மற்றவர்களுடன் பேசிக்கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். நாங்கள் வந்து இன்றைய நாளிலும் திரும்பவுமே வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் அன்புடன் கலின்ஸ்டா ஜெயக்குமார் மற்றும் நான் நன்றி.